மசால் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசால் பூரி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1.5 கப் பட்டாணி எடுத்து நான் ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு 6 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். கூடவே 3 உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். 1 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு. பெருசாக இருந்துச்சா 2 போடுங்க, சின்னதாக இருந்தால் 4 போடுங்க. கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா, அதாவது ஒரு அரை கைப்பிடி 2மே. பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1 சின்னதாக, அரை கேரட் துருவுனது, கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 கப், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், கொஞ்சமாக மல்லி இலை, உப்பு. பூரிக்கு நான் ரெடிமேட் பூரி தான் வாங்கியிருக்கேன். இதை நம்ம பொரிச்சுக்கிட்டோம்னா போதும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது மசாலா பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயமெல்லாம் அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், எடுத்து வச்சுருக்கிற புதினா மல்லியை சேர்த்துக்கலாம். கூடவே நான் வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா தூளையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் பட்டாணி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிட்டேன். இப்போ இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துருங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிருங்க. பட்டாணி பாதி மசிச்சுட்டு பாதி பட்டாணி அப்படியே முழுசாக இருந்ததுனா தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது பூரி மசாலா. இப்போ நான் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்றேன். இதை நல்லா கலந்துருங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேலு டேஸ்ட் பாருங்கள். தண்ணி இந்த உப்பு பத்தலைன்னா உப்பு இப்பயே சேர்த்திக்கலாம். உப்பே இல்லை, நான் இந்த ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே அடுப்புலையே இருக்கட்டும். 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், மசால் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போது பூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது தானாகவே ஒரு சைடு உப்புனதுக்கப்புறமேல் திரும்பிக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரியெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் பூரியை உடச்சி போட்டுக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பட்டாணி மசாலாவை இது மேலே ஊற்றிக்கலாம். கேரட்டும் வெங்காயத்தையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேலே தூவிக்கலாம். அதே போல் கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக தூவிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு.